ஒரு கோபமான ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள், குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள், மெழுகா உருக்கிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு தொழில் போகுது, அடுத்து எங்களுக்கு தொழில இருந்து நஷ்டம் வரப்போகுது, இப்படி எல்லாருமே ஒரு தவறான ஒரு செய்தியே இருக்கு. இது எல்லாமே முற்றிலுமான ஒரு பொய்யான கருத்து. உயிரை விடாத ஒரு குறைபாடா தான் இருப்பாங்க. எந்த செஞ்சா எதை தின்னா பித்தம் தெளியும். உங்களால ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த தொழிலை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாற்றம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஆகப்பட்டது மிக வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு எல்லாருமே கேட்டதுக்கு மாதிரி சிறப்பு பதிவா, அதாவது குரு பயிற்சி ஆயாச்சு 1/5/2024 குரு பயிற்சி ஆயாச்சு. எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது சாத்தியமாக போகுது, அந்த குரு பலன் நமக்கு எப்போ அக்யூரேட்டா கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதற்கு தகுந்தார் மாதிரி தான் இந்த சிறப்பு பதிவு. உங்களுக்கு குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை எப்போ தரப்போகுது, அது எப்படி கரெக்டாக தருமா. எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு இது வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, கடன்லாம் அடைய போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 1ஆம் தேதி பயிற்சி, மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதில் இந்த பதிவில் தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்கள் திடீர்னு கோபம், எங்கேருந்து தான் இவர்களுக்கு அந்த கோபம் எங்கேருந்து வரும் தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு கோபமான ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள்னு சொன்னால் அது இந்த மேஷ ராசி அன்பர்கள். ஏன் இவர்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு கோபம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அதாவது ஒரு சூடான கிரகத்திலேயே மிக அதிகமான வெப்பம் நிறைந்த கிரகம் அந்த செவ்வாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன். இவர்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார். எப்படி அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்திற்கும் ஒளியை தந்து தன்னை தானே ஒரு உருக்கி, அதாவது அந்த சூரியன் இல்லாட்டி இந்த பிரபஞ்சமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிற, அதே மாதிரி தான் இந்த மேஷராசி அன்பர்கள் இல்லாத வீடே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் அந்த குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள், மெழுகா உருக்கிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உடனே செஞ்சு தரேன். ஆனா இவர்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா உடனே போய் சொல்லணும். அடுத்து எனக்கு ஏதாவது பிரச்சனையா அதை இவர்கள்கிட்ட முதல்ல நம்ம தகவல் சொல்லிட்டோம்னா இவர்கள் மாதிரி அதை அந்த பிரச்சனைகளையும் அந்த ஒரு செயல்களையும் அதிக விரைவாக நிறைவேற்றி கொடுப்பவர்கள்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். என்ன இருந்து என்ன பிரயோஜனம் மேடம், ஆனாலும் எங்களுக்கு உண்டான ஒரு வழி, எங்களுக்கு மனசுல இருக்கிற வழி தீரவே இல்லை. எப்போதான் எங்களுக்கு தீரும்? குரு பயிற்சிலாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனாலும் எங்களுக்கு அதில் இருக்கிற நம்பிக்கையே சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பட்ட வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க மேஷராசி அன்பர்கள். கவலையப்படாதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மோசமான நிகழ்வுகள். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான், ராகு இருக்கக்கூடிய இடம் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ராகு திசையே நடக்குது, இல்லை கேது திசையே நடக்குது, சனி திசை நடக்குதுன்னா அவர்களை பார்த்தீங்கன்னா உயிரை விடாத ஒரு குறைபாடாக தான் இருப்பாங்க. எந்த செஞ்சா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க. கடந்த காலத்தில் 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்துமே கூட
உங்களால ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த தொழிலை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு மாட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த கடன்னால அந்த தொழிலை ஒரு வளர்ச்சிக்கும் கொண்டு போக முடியல. அந்த தொழில்ல இருந்து நீங்க விலகி வந்து வேற ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அதுவும் உங்களால செய்ய முடியல. ஏன் இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியில கடந்த ஒரு 2 வருட காலமாக மிகப்பெரிய ஒரு வக்ர கிரகங்களும், அடுத்து குரு பகவான் இருந்தார், எங்க ராசியிலேயே குரு பகவான் இருந்தாரே, ஏன் எங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னு பார்த்தா, அவரை பிடித்து வைத்த அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைமைக்கு இந்த மேஷராசி அன்பர்களை கடந்த காலத்துல எல்லாம் கொண்டு சென்றிருக்கோம். இப்ப எப்படி அது குரு பயிற்சி ஆனவுடனே நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய 2ஆம் இடத்திற்கு, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் சென்றாச்சு. அந்த ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போன உடனே அவர் செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா, இவருடைய பார்வையின் மூலமாக, அந்த குருவோடைய பார்வை பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற மாதிரி இவர் எந்த இடத்த பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவான். இப்போ இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து பார்க்கிறார். 5, 7, 9ஆம் பார்வையாக இவர்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார், அஷ்டமாதிபதியை பார்க்கிறார், அடுத்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். குரு எல்லாருமே ஒரு தப்பான நம்பிக்கை, குரு 10ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்தை பார்த்தாலோ எங்களுக்கு தொழில் போகுது, அடுத்து எங்களுக்கு தொழில இருந்து நஷ்டம் வரப்போகுது, இப்படி எல்லாருமே ஒரு தவறான ஒரு செய்தியே இருக்கு. இது எல்லாமே முற்றிலுமான ஒரு பொய்யான கருத்து. இதுல குரு வந்து செய்யக்கூடிய சுப கிரகம், மிக கிரகங்களிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் மிக உயர்ந்த சுப கிரகம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சுப பலனை தான் கொடுப்பார். மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட அவருக்கு உண்டான சுப பலன்களை மறைமுகமாக கொடுப்பாரே ஒழிய உங்களை மிகவும் கீழ்த்தரமாக தாழ்வான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லவே மாட்டார் அந்த குரு பகவான். இப்படி இருக்கிற நிலையில அவர் 6, 8, 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது, அந்த இடத்தை பார்க்கும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கடன் தொல்லைகள் தீரப்போகுது. ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்க போறார். அந்த கன்னி ராசியை பார்க்கும்போது, அந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். புதன் பகவான் உங்களுடைய ராசியில 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 60 நாள்ல இந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஜூன், ஜூலைல பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்க கண்டிப்பா உங்களுடைய கடனை எல்லாம் அடைக்கதான் போறீங்க. தீராத கடன் உங்களுக்கு தீர்க்கவே முடியல. எத்தனை வருஷமா நானும் இதோட போராடிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னால அந்த கடனை வந்து தீர்க்கவே முடியல. என்னால வருமானம் வருது. மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. அந்த வருமானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு கடனிலேயே போகுது. குடும்பத்தை கூட சரியா பார்க்க முடியலங்க உங்களால. மேஷராசி அன்பர்களே, அந்த குடும்பத்தை நீங்க எப்போ கவனிக்க போறீங்க? உங்களுக்கு உண்டான அந்த குரு பார்வையாகப்பட்டது உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த குருவாகப்பட்டவர் முழுமையா அவர் தனித்த குருவாக இருக்கிறார். அந்த தனித்த குருவாக இருக்கும்போது அந்த குரு பகவான் என்ன செய்ய போறார்? உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்க போறார். உங்களுடைய வருமானமாகப்பட்டது சேமிப்பாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கடனுக்கு கொடுத்துருக்கீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவு, ஏகப்பட்ட மருத்துவ செலவு. எதுவுமே இல்லை சார் எங்களுக்கு வியாதி, ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு 10,000 ரூபாய் நான் ஹாஸ்பிட்டலுக்காகவே கொடுக்குறேன். இப்படி இருக்கும்போது நான் எங்கிருந்து சேமிப்பு உருவாக்குறது? இப்படின்னு நினைச்சு இந்த மேஷராசி அன்பர்கள், ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னா அதை கரெக்டா முடிக்கணும். அதை முடிக்காத வரைக்கும் அவர்களுக்கு தூக்கம் என்பதே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நீங்க ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்த 60 நாள்ல இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வருமானம் உயரப்போகுது. வேலையில இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், ஆனா ஒரு நடைப்பிணமாக போயிட்டு இருக்கிறோம். காலையில எந்திரிச்சு போகணுமே, அந்த வேலையில செஞ்சாதான் எனக்கு மாத வருமானம் வரும். அந்த மாத வருமானத்துல நான் இஎம்ஐ கட்டணும், அடுத்து குழந்தைகளுக்காக படிப்பு செலவு பண்ணணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இத்தனை அம்மா அப்பாவை பெற்றோரை கவனிக்கணும். இத்தனை ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த மேஷராசி அன்பர்கள் மாட்டிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே எப்படி விடிவுக்கு வரப்போகுது பாத்தீங்கன்னா, உங்களுடைய
அஷ்டமாதிபதியான செவ்வாய் விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அந்த குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்கும்போது அஷ்டம தானத்தை பார்க்கும்போது என்ன கொடுக்க போறாரு? குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போதும், மறைவு கிரகமாக பார்க்கும் போதும், மறைவான இடத்தை பார்க்கும் போதும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு அந்த அஷ்டமாதிபதியான அந்த செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதனால நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்க, அடுத்து குரு பயிற்சி ஆயிட்டாரா, உங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணுங்க. நான் இந்த வேலையிலேயே இருந்து நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மேஷராசி அன்பர்களே உங்களால முடியவே முடியாது. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில ஒரு மாற்றம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டமாகப்பட்டது மிக அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டு வேலையெல்லாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் ஒரு வாய்ப்புகளே இல்லாம மேஷராசி அன்பர்கள் நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்க. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எப்போ அந்த வாய்ப்பு வருதோ நான் அதை பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது நல்லா புரியுது. இதை நீங்க இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது. அந்த குரு பகவான் மறைமுகமாக அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. வேலையின் மூலமாக வருமானம் இருக்கு. அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம், வேலையில நம்ம நிரந்தரம் ஆயிட்டோம்னா ஒரு திருமணம் செஞ்சுக்கலான்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக, அதாவது இது நாள் வரைக்கும் திருமண வாய்ப்பே இல்லை, நானும் செஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை, ஏன்னா கடன், குழந்தை, பெற்றோர்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள நான் போகிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் மிக சாதகமாக இருக்குது. நீங்க எந்த அளவுக்கும் பயப்படவே வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய முடிவுல நம்பிக்கை வைத்து, இது நாள் வரைக்கும் அந்த முடிவுல தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்களே இருந்ததே தவிர அந்த முடிவுல ஒரு நம்பிக்கை வைத்து நீங்க ஒரு காலடி எடுத்து வச்சீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போறார். துணையாக இருந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உங்க கைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் அடுத்த 40 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரம். இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜூலை மாசத்துல இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிக சிறந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை எட்டுவதற்கு உண்டான ஒரு சாதக கட்டமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. எல்லாம் வல்ல அந்த குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சிறப்பையும் பேரும் புகழையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் அந்த குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.